மீனம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? மீன ராசி அன்பர்கள் இரட்டை மீன் இருக்கக்கூடிய ஒரு ராசி. உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன்னை சுற்றி எப்படி மீன் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புதோ அதுபோல தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் சரி, நீங்களும் சரி எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. மீனை போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக துள்ளி விளையாடக்கூடிய ஒரு குணம். எப்பொழுதுமே கூட்டமாக தான் மீன் இருக்கும். அதுபோல தான் மீன ராசிக்காரங்க நீங்களுமே தனிமையாக இருக்கிறத விடவே கூட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த மீனம் ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது. 12 ராசிகள்லையுமே இறுதியாக இந்த ராசி வருது. இந்த மீனம் ராசி அதிபதி நவ கிரகத்தில் முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானால் ஆளக்கூடியது. மீன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் மிகுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் செய்யுங்க. அந்த பரிகாரம் ரொம்பவுமே எளிய இறை வழிபாடு தான். அந்த பரிகாரத்தை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படிங்கிறதையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிப்பீங்க. குரு பகவானோட தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு திட்டமுமே இல்லாமல் திடீர் முடிவு எடுத்துருவாங்க. அது சரியாக வருமானு பார்த்தா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கோம். ஆனால் இந்த மீனராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. அதை மீறி ஏதாவது தப்போ பிரச்சனையோ வந்துச்சுனாலுமே அதை நினச்சி பயப்பட மாட்டீங்க. அந்த திறமையை கையாளக்கூடியவங்களாக இருப்பீங்க. தனக்காரகனாக விளங்கக்கூடியவர் தான் குரு பகவான். இவரோட ராசியில் நீங்கள் இருக்கிறதுனால பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படிங்கிறத நம்புவீங்க. யாராச்சும் உங்களை சின்ன அளவில் அவமானப்படுத்தினா கூட வாழ்க்கை முழுவதுமே அந்த நபர்களை ஒதுக்கி வச்சுடுவீங்க. உங்களோட இமேஜ் வந்துட்டு எங்கேயுமே எப்பொழுதுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெற நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பார்க்கலாம். மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் திருச்செந்தூர் போய் சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வரணும். அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் வருவதை நீங்கள் கண்கூட காண முடியும். அதே போல் குரு பகவான் வழிபாடை வியாழக்கிழமையில் நீங்கள் செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். குரு பகவானால் அனைத்து வித தோஷங்களுமே உங்களை விட்டு நீங்கும். எல்லா விதத்திலையுமே முன்னேற்றங்கள் வரும். குரு பகவானின் வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு வழிபாடு. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வியாழக்கிழமையில் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் உங்களோட வீட்டிற்கு அருகில் எந்த ஒரு ஆலயம் இருந்தாலும் சரி அந்த ஆலயத்திற்கு மஞ்சள் சந்தனம் இதெல்லாமே தானமாக கொடுத்துடுவாங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா குரு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குரு பகவான் யோகங்கள் பல வகையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கோவில்களில் நடைபெறும் ஹோமம் ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த நெய் அரிசி இந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுத்துடுவாங்க. இந்த ஒரு பரிகாரம் மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேரும். ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும். மறக்காமல் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க, நன்மைகள் வரும். நாம் இப்போ தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களா இருந்தால் எளிய முறையில் பெறுவதற்கு ஒரு சிறப்பான முறை இருக்குது. அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அதெல்லாம் எப்படி தீர்க்கலாம், ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் நீங்கள் தீர்வு பெற்றுக்க முடியும் ஃபோன் மூலியமாகவே. நாம் இப்போ தொடர்ந்து மீனராசி அன்பர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் கிடைக்கக்கூடிய பலன், அதாவது அசுப பலன் என்ன சுப பலன் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல கிரகநிலை மீனம் ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது.
கிரக நிலைகள் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் சூரியனும் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், அயனசைன போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும், இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வலம் வருது. இந்த கிரகநிலை மாற்றங்கள் மாத தொடக்கத்திலேயே அயனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் அவரோட வக்ரத்தை ஆரம்பிக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் அவரோட வக்ரமத்தை ஆரம்பிக்கிறாரு. மாத இடையில சுகஸ்தானத்தில் இருந்த சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கும், புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கும் மாற்றம் பெறுறாங்க. அதே தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு போறாரு. ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் கலஸ்திர ஸ்தானத்துக்கு போறாரு. இந்த கிரகநிலை மாற்றங்களால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களுக்கு கேந்திரஸ்தானம் ரொம்பவுமே பலமாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் உங்களோட மனதை வாட்டி வதைத்து வந்த சிக்கல்கள் உங்களை விட்டு தீரும். ரொம்ப நாளாக இருந்து வந்த குறை ஒவ்வொன்றா உங்களை விட்டு நீங்கும். ஒவ்வொரு நாளுமே முன்னேற்றத்திற்கு உண்டான பாதை உண்டாகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கான பாதை தானாக வழிவகுத்து வரும். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்கள் தடையெல்லாம் நீங்கி சுமூகமாக நடக்கும். சொல்லப்போனால் காரிய அனுகூலம் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் தடை வந்தாலுமே, தடை வராது, அப்படி தடை வந்தாலுமே அதை முறியெடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இப்பொழுது அதிகரித்து காணப்படும். தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அன்பு அந்யுன்யம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு நன்மை வந்து சேரும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் உங்களோட உழைப்பிற்கு தகுந்த செல்வாக்கு, அங்கீகாரம், பணவரவு அதிகரித்து காணப்படும். இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் செயல்படுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணவரவு சீரான நிலையில் அமையும். அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இப்படி கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த புகழ், பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயலாருடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி புது உற்சாகம் பிறக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்களுமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும். செல்வம், உரிமை, அதிகாரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் வருது. மாணவர்கள் தீவிரமாக முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. உடல் நலனை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதை அவ்வப்போது வந்து போகும். உடல் ஆரோக்கியத்தை மேம்பட வச்சுக்கோங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. இப்போ வந்துட்டு புரட்டாதி 4ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். வாகன யோகம் உண்டாகும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொடர்புகளை நிறைய உருவாக்கும். மனம் மகிழும்படியான சம்பவம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சொல்லப்போனால் முன்னேற்றம் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு அதிகரிக்கும். கவனமாக செயல்பட்டால் நன்மைகள் பலவும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துக. நன்மை பல மடங்கு உயர்ந்து காணப்படும். அதன் பிறகு உத்திராட்டத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் திடீர்னு செல்கிற மாதிரி சூழ்நிலை வரும். உங்களோட கைப்பொருட்களை பத்திரமாக வச்சுக்கோங்க. தொழில் விரிவாக்கத்திற்கு தேவைப்படக்கூடிய பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே வேலை சுமை கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். இங்கே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமான பலனை கொடுக்கும். கடினமான காரியத்தை கூட நீங்கள் திறமையாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை வரும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கிடும். குடும்பத்துக்காக தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் வரும். புதிய தொடர்புகள் மூலம் நல்ல ஒரு லாபம் வரும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் இந்த மாதம் நடக்கும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு உன்னத மாதமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலக பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை தூரம் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நல்லது நடக்கும். குரு பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு உண்டாகும். குரு பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்தோட
மாதம் ஒரு முறை குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் பலவும் வரும். உங்களோட வீடுகளில் ஏற்படும் சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் வர உங்களோட குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்ய நன்மைகள் வந்து சேரும். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.